சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். உங்கள் வீட்டில் மணி பிளானட் செடி வச்சிருக்கீங்களா? கண்டிப்பா இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க மறக்காதீர்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒவ்வொருத்தவங்க வீட்லயும் மணி பிளான்ட் செடி அப்படிங்கிறது ரொம்பவே ஆசையா வளர்ப்போம். ஏன்னா அந்த செடி நம்ம வீட்ல இருந்தா அது பார்க்கவும் நமக்கு ரொம்ப அழகா நல்ல பசுமையா இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த செடி வைப்பதின் மூலம் நம்ம வீட்ல ஒரு செல்வம் சேரும் அப்படிங்கிற ஒரு ஐதீகமும் இருக்கு. அப்படி மணி பிளான்ட் செடி வச்சுமே பலருமே ஒரு சில பண கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணி பிளானட் செடியை நம்ம எந்த அளவுக்கு நமக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குமோ, அதை தவறான இடத்தில் வைத்து, தவறான திசையில் வைத்து நம்ம வளர்க்கும்போது, கண்டிப்பா அது நமக்கு நெகட்டிவ் எனர்ஜியும் அந்த அளவுக்கு கொடுக்கும். அதுவே நம்ம வீட்ல மிகப்பெரிய கஷ்டத்தை உருவாக்கும். இப்ப நம்ம வீட்டுக்கு ஒரு நல்ல பண வரவு இருக்கணும். நம்ம வீட்ட சுத்தி நெறைய இடங்கள் இருக்கின்றது அப்படின்னா, பண வரவுக்காகவே ஒரு சில மரங்கள் இருக்கின்றது. மாமரம், வேப்ப மரம், வாழை மரம் இது அனைத்துமே நல்ல அதிர்ஷ்டத்தை தரும். இல்லங்க எங்கள்ட்ட இடமே இல்லங்க. சின்ன சின்ன தொட்டியில தாங்க நாங்க வச்சு வளர்க்குறோம் அப்படிங்கிறப்ப, நீங்க துளசி, மணி பிளானட், எலுமிச்சங்கன்று, அடுத்து மல்லிகை பூச்செடி இது போன்ற செடிகளை நம்ம வைக்கும்போது நேர்மறை எண்ணங்கள் அதிகமாகவே பரவுகின்றன. பூச்செடிகள் வைத்த உடனே நமக்கு ஒரு நேர்மறை ஆற்றல் அதிகரிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. பூச்செடிகளை பொறுத்தவரைக்கும், அந்த செடி எந்த அளவுக்கு பூக்க ஆரம்பிக்கின்றதோ, அதிலேருந்து தான் நமக்கு அதிர்ஷ்டங்கள் அதிகமாக கிடைக்கும். ஷார்ட்ஸ்ல என்னால இவ்வளோ தான் சொல்ல முடிஞ்சது. ஃபுல் வீடியோ லிங்க் கீழ உள்ள ப்ளே பட்டன்ல இருக்கு. கட்டாயம் பாருங்க. அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்.